நடிகர் சூரி செய்த ஒரு காரியத்துக்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சிலர் சோசியல் மீடியாக்களில் வசைப்பாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ. நடிகர் சூரி அவர்களுடைய மாமன் அப்படிங்கிற திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கும் போல், அந்த படம் வெற்றியடையணும் அப்படின்னு சொல்லி சூரி அவர்களுடைய ரசிகர்கள் ஒரு சிலர் ஒரு கோவிலில் மண்சோறு சாப்பிட்ருக்காங்க. அந்த வீடியோ வைரலாச்சு. அது பற்றி சூரி பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, மாமன் படம் வெற்றியடைய மதுரையில் மண்சோறு சாப்பிட்டவர்களை தம்பிகள் என்று சொல்வதற்கே எனக்கு வெட்கமாக உள்ளது. தம்பிகளா, இது ரொம்ப முட்டாள்தனமானது. படம் நன்றாக இருந்தால், கதை நன்றாக இருந்தால் அந்த படம் ஓடும். அதை விட்டுவிட்டு மண்சோறு சாப்பிட்டால் படம் எப்படி எடுத்தாலும் ஓடிவிடுமா என்ன? மிகவும் வேதனையாக இருக்கிறது. அந்த பணத்திற்கு 4 பேருக்கு தண்ணீர், மோர், உணவு வாங்கி கொடுத்திருக்கலாம். இது போன்ற செயலை செய்பவர்கள் எனது ரசிகர்களாக இருக்கக்கூட தகுதியற்றவர்கள் அப்படின்னு நம்ம சூரி பேசியிருக்காரு. சரி, அது அவர் விருப்பம், அவர் கருத்தை அவர் சொல்கிறாரு. இதில் நம்ம ஒன்றும் கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோன்னா நிறைய பேர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வசைப்பாடியிருக்காங்க. தலைவர் ரஜினி தாக்கப்பட்டார் அப்படின்னு போடுறாங்க. ரஜினி, விஜய் போன்றவருக்கு செருப்படி அப்படின்னு போடுறாங்க. எந்த நடிகருமே சொல்ல தயங்கும் விஷயங்களை அறிவுரையை சூரி சொல்லியிருக்காரு. சூப்பர் சூப்பர் அப்படின்லாம் போட்டுட்ருக்காங்க. இன்னமும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லா ரசிகர்களையும் கூப்பிட்டு மண்சோறு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும், தலைவர் ரசிகர்கள் எல்லாரும் இந்த மாதிரி படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக தினசரி மண்சோறு சாப்பிட்ருக்க மாதிரியும் இவங்க கமெண்ட் செக்ஷனில் கதறிட்டுருக்காங்க. தலைவர் ரஜினி தாக்கப்பட்டார் அப்படி இப்படின்னு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மலேசியாவுக்கு சிகிச்சைக்காக போகும்போது தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் மண்சோறு சாப்பிட்ருந்தாங்க. தங்களுக்கு பிடித்த ஒரு மனிதர், அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் சிகிச்சைக்காக போகிறாரு, அவர் நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்னு கடவுள்கிட்ட மனதார அவங்க வேண்டிட்டு மண்சோறு சாப்பிட்ருந்தாங்க. நம்மளோட குடும்பத்தில் யாருக்காவது உடல்நல சரியில்லை, அதனால் நாங்கள் மண்சோறு சாப்பிட்றோம். இது அவங்க கடவுள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் இதை பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயத்துக்கு கூட சூரி சொன்ன விஷயத்தை ஆட் பண்ணி தலைவர் தாக்கப்பட்டார், சூரி தான் சூப்பர், தலைவர்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாக்களில் பேசுகிறது ஏற்புடையதே கிடையாது. அப்புறம் ரெண்டாவது, இது சூரி சொன்ன மாதிரி வெட்கக்கேடானது. இவங்களை என்னுடைய தம்பிகள், என்னுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கே இவங்கெல்லாம் தகுதியற்றவங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் அதில் ஒன்றும் கிடையாது. அவர் மேலே உள்ள அன்பில் பண்ணியிருக்காங்க. அவருக்கு அது முட்டாள்தனமாக தெரியுது அப்படின்னா இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி விட்டுற வேண்டிதான். அதுக்கு ரசிகர்களாக இருக்கவே தகுதியற்றவங்க, தம்பிகளாக இருக்கவே தகுதியற்றவங்க, எனக்கு வெட்கக்கேடாக இருக்குது அப்படிங்கலாம் பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு அது சரியாக படல. ஏன்னா எல்லா நடிகர்களுமே அவங்க ரசிகர்களால் தான் மேலே வர்றாங்க. ரசிகர்கள் தான் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பலம். அப்படி இருக்கும்போது ரசிகர்களை இப்படி தகுதியற்றவங்க, வெட்கக்கேடானவங்க அப்படின்னு பேசினோன்னா அவங்க தூக்கி போட்டு போகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம தான் மீண்டும் பழைய நிலைமைக்கு போகணும்.